ஹலோ மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் ரிவ்யூ சேனல். இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பிஆரோட கும்பல் இவனோட பிஆர்ஸ்லாம் செம்மையாக ஷேடோ பிஆர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா நிறைய பேர் பாரு பிஆரை பற்றி பேசுகிறாங்க, ஆனால் கம்ருதீன் பிஆரை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா கம்ருதீன் பிஆர் தான் நல்ல வேலையை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, சிவி, விஜித் அண்ட் தன்மயத்தி சேனல் இவங்க 3 பேருமே பார்த்திங்க அப்படின்னா பார்வதிக்கு பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது. அண்ட் தன்மயத்திங்கிறவங்க கம்ருதீனுக்கு பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் ஸ்னூப்பி அப்பப்போ நியாயமாக பேசுவான், அப்பப்போ கம்ருதீனுக்கு செம்ம முட்டு கொடுத்து பேசிகிட்ருக்கான் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். அவங்களும் ஒரு கம்ருதீன் பிஆர்ன்னு சொல்ல முடியும். வினோத்துக்கு பிஆர் மெயினாக, இப்போ கம்ருதீனுக்கும் பிஆர். ஓகேங்களா? இப்போ எனக்கு என்ன கேட்கணும் அப்படின்னா, நீங்களாம் கேக் கட் பண்ணி வெட்டுனீங்க. அண்டு என்ன சொல்கிறது, அன்றைக்கி நைட்டு இவங்க 2 பேர்த்தையும் கரைச்சி கொட்டினீங்க. இதெல்லாம் கொட்டினதுக்கப்புறம் அது உண்மையான நடந்த சம்பவம். ஓகேங்களா? அந்த சம்பவத்தை எப்படி நீங்கள் போர்ட்ரே பண்ணுறீங்கன்னா, சாண்ட்ரா தான் எல்லாமே பண்ணினா அப்படின்னு போர்ட்ரே பண்ணுறீங்க. அது தப்பு. முன்னாடி அவங்க அழுதுகிட்டே இருந்தாங்க, அது இரிட்டேட் ஆகுது, அது நாடகம்னு சொல்கிறீங்களா? அது ஓகே, கரெக்டு, அது வரைக்கும் கரெக்ட். ஆனால் இந்த காட்டாஸ்களை இந்த கம்ருதீன் 2 பேரோட வாழ்க்கையை கெடுத்துட்டா அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அது ரொம்ப ரொம்ப கேவலமான, நீங்கள் என்ன மாதிரி மனுஷங்கன்னு காமிக்குதுன்னு நான் சொல்லுவேன். அவன் செயலுக்கு அவன் அனுபவிக்கிறான் அப்படிங்கிறத நான் இதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒருத்தனோட எண்ணம் போல தான் வாழ்க்கை. இவங்களோட எண்ணம் சுத்தமாக இல்லைங்கிறது தான் உண்மை. அண்ட் இவன் வெற்றிங்கிறீங்களே, என்ன வெற்றி? அப்போ இவனோட தப்பை என்றைக்குமே உணர மாட்டான் அப்படிங்கிறது தான் இதில் தெரியுது. தப்பே உணரலைங்கிறது தான் உண்மை. அடுத்தவன் மேலே பழி போடுறது, ஒன்று பாரு மேலே பழி போடுறது, இல்லை சாண்ட்ரா மேலே பழி போடுறது. தன்னோட மிஸ்டேக் என்னங்கிறத பார்க்குறது இல்லை. இப்போ விஜய் சேதுபதி சொல்கிற வரைக்கும் டிங்கு டிங்குன்னு டான்ஸ் ஆடிட்டு அப்போ கில்ட்டியாக ஃபீல் பண்ணாங்களா? அப்போ மனசில் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு ஃபீல் பண்ணாங்களா? இல்லை. சரி, விஜய் சேதுபதி சொன்ன உடனே சாரி கேட்குறாங்களே, அப்போ அது உண்மைன்னு நாங்கள் நம்பி சரிங்க பாவங்க ரெட் கார்டு எவிக்ஷன் ஆகிட்டு போகிறாங்க, இப்போ நம்ம பாவம் பார்க்கணும் அப்படின்னு எவன்டா சொன்னான்? எவன் சொன்னான்? அவன் உண்மையாலுமே பாவமா? அவன் பொம்பளை பொறுக்கி காஜியில் சுற்றுறவன், பாருவோட தொடையை தேய்ச்சிட்டு இருக்கிறவன், பாத்ரூமில் போய் என்னென்ன கருமமோ பண்ணினவன், பொம்பளைங்களை மட்டும்தான் அட்டாக் பண்ணுவான், பொம்பளைங்களை கீழ்த்தனமாக நினைக்கிறவன், பொம்பளைங்களை கேவலமாக பேசுகிறவன், எவ்வளோதான் டேலண்ட் இருந்தாலும் அவனோட எண்ணம் கேவலம் கேவலம் கேவலம். ஓகேங்களா? இவனை பாவம்னு சொல்கிறாங்களா? அது என்ன, பொண்ணுன்னா வேறு மாதிரி பேசுவீங்க, பையன்னா வேறு மாதிரி பேசுவீங்களா? ஸோ இது